ஏண்டா அறிவு இருக்க உனக்கு? ஓடுற வண்டியில் ஏறிய கைகால போச்சுன்னா உன்னை எவன் கட்டுவான்? கையா எதனாச்சும் ஆச்சுன்னா நானும் டிரைவர் தானமா பதில் சொல்லணும். ரன்னிங்ல ஏறுற பாசஞ்சர்லாம் நீ ஏன்டா ஏத்துற? இறக்கடா கீழே. தாயாயோ நான் ஒருத்தன் சொல்லணும், அப்புறம் நீ வேற என்ன தனியா? போமா போய் டிரைவர் சீட்டுக்கு பின்னால் உட்காரு. நாயுடு வண்டியை முன்னால பார்த்து ஓட்டியா? எங்கம்மா போற? இந்த பஸ் எங்க போகுது? எங்க போகுதுன்னே தெரியல. ஓடும்போது ஏறணும் அப்படிதான். கடைசியா எங்க போகுது? பஸ் ஸ்டாண்டு போகுது. இல்ல இது காயலாங்கடைக்கு தான் போகும். பெரிய அறிவு கிளஞ்சியும் புத்தி கூர்மை காயலாங்கடைக்கு போகுதான். சோம்பேறி நீ கூட தான்டா செத்தா சுடுகாட்டுக்கு போவ. சுடுகாடும் காயலாங்கடையும் ஒண்ணுதான். சொல்லிட்டு ஏன்டா கம்முன்னு உட்காந்துருக்குற? நீ ஏமா கம்முன்னு இருக்கிற? எங்க போற? இது கடைசியா எந்த ஊரு போகுது? பாண்டிச்சேரி, பாண்டி புதுச்சேரி, புதுவை. அந்த ஊருக்கு டிக்கெட் கொடுங்க. 4 ரூபா 60 பைசா கொடு. நீயும் கண்டக்டரா? என்ன மாதிரியே பை வச்சிருக்கிற. இந்தாமா அப்படி 5 ரூபாயா? சொல்றியா? அனுப்புறேன். யோ தள்ளிவாயா? உள்ள வைங்க ஐயா. அவர் நடக்கிறார்ல. நீங்க இப்படி வைக்கந்தான். சேமத்தியாவையா காட்டான். எங்க போற? பாண்டிச்சேரி 2.5 போடு. பாண்டிச்சேரி 2.5 போடா? ஏயா என்ன காரா இல்ல பாரா? பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் போடு. இங்க குடு. யார் யாரியா? நானே என் பையன் பக்கத்து வீட்டுக்காரரு. எவையா காட்டான்? ஆளா காமியா? ஐயா நானு நீதான் தெரியுது ஐயா. அப்புறம் யாரியா? என் பையன் பக்கத்து வீட்டுக்காரரு. பக்கத்து வீட்டுக்காரர் யாரு? அதோ 3வது சீட்ல மூஞ்சி நீட்டமா அசிங்கமா சீட்ல காலை வச்சிட்டு இருக்காரு. காலை கீழே போடியா? போடியா. பையனுக்கு என்ன வயசு? 3. ஏய் யோ பையனை ஏன் அடிக்கிற? உன் வாரிசாவது உண்மையை சொல்லட்டையா? வயசு திருடுற சொந்த வீட்டுல. புறப்படும் போதே 3 சொல்லி கொடுத்தேன். இங்க வந்து 5. பள்ளிக்கூடத்துல படிக்கிறியா? பாடமன்ற லட்சணமா அது? நீ வா. நீ ரூபா 11 12 இருக்கு. அப்புறம் கொடுக்குறேன். குடிப்பீங்களா? டிக்கெட்டை பத்திரமா முடிஞ்சு வை. கைய உள்ள வைப்பா. அந்த பொண்ணை பார்த்தா ஜீனிமாக்காரி மாதிரி இல்ல? சும்மா இருப்பா. சினிமாக்காரி மூஞ்சி முகர் கட்டி வருது. ஸ்டைல் வருது ஸ்டைல்.
பதனமே சந்திரபிம்பமோ மலர்ந்த சரோஜமோ பதனமே. ராஜபத்து பாட்டு கலந்ததா? காதல் இந்த பொண்ணை பார்த்தா ஒரு தினுசா தெரியல, ஒரு தினசா தெரியுது, பல தினசா தெரியுதுங்க. நல்ல சமாச்சாரம் போக போக தெரியும். இப்படி பேசாம வாங்க. ஓடுற பஸ்ல வந்து ஏறிச்ச என்ன விஷயமா இருக்கும் யாருக்கு ஐயா தெரியும்? நானும் உங்களோட தானே பஸ்ல வர்றேன். ஏற்பா ஏற்பா. புடவை அம்மா ஏறுமா ஏறுமா உட்கார். எந்த ஊருக்கு போற? கேக்குறேன் நின்னுட்டு பேமொழி முடிக்க. என்னது பரதநாட்டியம் ஆடுறியா? பஸ் ஆட்ட மாத்தது இல்ல? எந்த ஊருக்குமா போற? என் மக கிட்ட போறேன். ஓயா உன் மகளுக்கு எந்த ஊரு? அதோ அதோ என் மக சுகுணா. சுகுணா நாங்க போனோமா? ஆமா. புடிச்சிட்டு அப்படி போ விட்டு விடு, அப்பதானே போறேன். போமா. சுகுணா என் கண்ணு என்னை விட்டுட்டு எங்கம்மா போயிட்டு? அம்மா நான் உங்க மக இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வாமா போலாம். கேவி இறங்குறியா இல்லையா? போனி இறங்க முடியாது. எப்படி முடியும்? வயசான காலத்துல கஷ்டப்பட்டு ஏறி விட்ட, இப்ப இறங்க தெரியாம தவிக்கிறேன். வா நான் இறக்கி விடுறேன். என் மகளோட தான் இறங்குவேன். வாமா. ஐயோ என் கையை விடுங்கம்மா. சத்தியமா நான் உங்க மக இல்ல. ரோதனையா போச்சப்பா. பைத்தியத்துல என்கிட்ட பஸ்ல ஏத்துறேன். இறக்கடா கீழே. யாயோ அந்த அம்மா பூர்வத்திலாம் எனக்கு தெரியும். அம்மா இன்னொன்னு என்னம்மா, அது உன் குடும்பமே சரியில்லை. கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். இப்படி வாங்கம்மா. என்னம்மா இது? இந்த பொண்ணு நம்ம சுகுணா இல்லம்மா. நம்ம சுகுணா இல்லையா? இல்லம்மா நம்ம சுகுணா நாளைக்கு வந்துரும். வாங்கம்மா. நாளைக்கு வந்துருவாளா? நிச்சயமா வந்துருவா. வாங்கம்மா வாங்க. கண்டக்டர் பாவம் தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நான் சுகுணா இல்ல, என் பேர் மாலா. நான் கேட்டேனா? நீங்க மாலாவோ கொக்கோ கோலாவோ எனக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி அவ்வளவுதான். இல்ல இல்ல அம்மா நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. சினிமா ஆசையினால பெத்த தாயையே ஒரு பொண்ணு தவிக்க விட்டுருக்காங்க. அது எவ்வளவு பரிதாபம் பாருங்க. வயசு பொண்ணு வாசப்படி தாண்டான்னா காலை ஒடிக்கணும். அப்பதான் இந்த நாடு திரும்பிய. மகளை காணாங்கிற ஏக்கமே அந்த அம்மாவை பைத்தியம் ஆயிடுச்சு. பைத்தியம்னு நம்ம சுலபமா சொல்லி போடுறோம். ஒவ்வொரு பைத்தியத்தினுடைய வாழ்க்கையிலும் ஒரு கதை இருக்கப்பா. அந்த பொண்ணு நம்பி போனவன் எப்படிப்பட்டவனோ, அவளை ஜெனிவால தான் சேர்த்தானோ இல்ல தெருவில் அலைய விட்டானோ யாருக்கு தெரியும்? இவங்க பேசுறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களுக்கும் எவ்வளவு பொருத்தம். ஐயோ அந்த தாயினுடைய மகளும் என்னை போலவே சினிமா ஆசையினாலே எல்லாரையும் மறந்துட்டு போயிட்டா போல இருக்கு. பாவம் என்னை பார்த்து மகளே மகளேன்னு தவியா தவிச்சாங்களே. இது போல தானே என்னை காணாமல் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தவிப்பாங்க. எவ்வளவு அருமையா வளர்த்தாங்க. கவலையே தெரியாம கண்ணை போல பாதுகாத்தாங்களே. பொழுது விடிஞ்ச உடனே அம்மாவையும் முந்திக்கிட்டு அப்பா தானே எனக்கு ஓவல் கொண்டு வருவாங்க. அப்பா மாலா மாலா சத்தமா தான் கூப்பிடுங்களேன். பேசாத மீனாட்சி. குழந்தையோட முகத்தை பாத்தியா? சாட்சாத் மகாலட்சுமியே தூங்குற மாதிரி இல்ல? பாரு, தினமும் காலையில நானே வந்து மாலாவை எழுப்பி என் கையால ஓவல் கொடுத்தாதான் அன்னைக்கு பூரா என் மனசு நிறைஞ்சிருக்கு. எனக்கு வேலை மிச்சம். அப்பவே கொண்டு வந்துட்டேன். எழுந்திருந்து சாப்பிடுமா, ஆறிட போகுது. மாலா, இன்னைக்கு காலேஜுக்கு நீ சீக்கிரமா போகணும் இல்ல? கல்ச்சரல் ஃபங்க்ஷனுக்கு உன்னோட ஃபேவரட் ஸ்டார் நந்தினி தேவி வரதா சொன்னியே. மை காட், மறந்தே போயிட்டேன். இன்னொரு விஷயம், மாலாவுக்கும் நான் ஒரு பெரிய சினிமா ஸ்டாராக வரணும்ங்கிற ஆசை நிறைய இருக்குதா கேள்விப்பட்டேன். முயற்சி பண்ணினா மாலாவும் என்னை போல ஒரு சினிமா ஸ்டாராக வர முடியும். இங்கு நடந்த நிகழ்ச்சியில் மாலாவை வெற்றி பெற்றதுனால இந்த கப்பை மாலாவுக்கு அளித்து என் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மேடம், சிரமத்துக்கு மன்னிக்க. கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. ஒரு ஸ்னாப் எடுத்து நீங்க எல்லாம் கொஞ்சம் நவருங்க. கொஞ்சம் 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 வந்து
ரெடி. அம்மா அம்மா எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா, எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. படம் எடுக்கிறது தெரியல? ஓமேன் ஓமேன், படம் எடுக்கிறீங்களா? பாம்புல படம் எடுக்கும். நீங்களும் படம் எடுக்கிறீங்களா? அப்ப என்ன ஒரு போஸ், என்ன ஒரு போஸ், ரெண்டு பேரும் எடுக்கிறீங்களா? சார் கோவிச்சுக்கிறீங்க, இந்த அம்மா பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்கன்னு அந்த ஸ்டாரே சொல்லிருக்காங்க. அப்புறம் நேரம் கிடைக்காது. கையெழுத்து வாங்கினா தான் உண்டு. ப்ளீஸ் ஒரு கையெழுத்து வாங்கிடுறேன். ஒரு கையெழுத்துமா. மரியாதையா நீ போறியா இல்லையா? என்னங்க நீங்க, இந்த ரேஸ்னா தெரியுமா? ரேஸா? ரேஸ் அது அந்த ஒரு குதிரை இருக்கு. ஆமா, அத பத்தி எனக்கு ரொம்ப தெரியும். டிப்ஸ் கொடுக்குறீங்களா? பிரமாதமா கொடுப்பேன். கொஞ்சம் இரு, கேட்டு வந்துடுறேன். நான் கொடுக்குறேன், நீங்க வாங்க. எங்க கொடுக்குறேன், நீங்களே கொடுங்க. நிச்சயமா கொடுப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா. பாரும்மா, நீங்க கையெழுத்து போடலன்னு எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க தலையெழுத்து ஜாக்கிரதை. அவன் கிடக்குறான், யாரோ ஒரு பைத்தியக்காரன். அது ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்காதீங்க. கமான், எங்க போஸ் கொடுங்க. சரி, ஸ்மைல் ஸ்மைல், ஸ்டடி. தேங்க்யூ. ப்ளீஸ். இவர் ஒரு சிறந்த சோசியல் ஒர்க்கர். பெயர் சுதாகர். சுருக்கமா சொல்ல போனா இந்த சினி ஸ்டார்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியே இவர்தான். ஓ, இஸ் இட்? இப்ப வந்துட்டு போனாங்களே நந்தினி தேவி, அவங்க இம்பாலா காரம் ஏற்காட்டு பங்களாவும் யாரால வந்தது? ஐயாவாலதான். So glad to meet you. மேடம், நான் கூட உங்களுடைய கலாரசனை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே எப்படி முன்னுக்கு கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு. உங்களுடைய கலை ஆர்வம் என்னால கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யறேன். இந்தாங்க அட்ரஸ். டேய் ரவி, உனக்கு ஏன்டா அந்த வீண் வம்பு? உனக்கு தெரியாதுடா, இந்த மாதிரி காலி பசங்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படி என்னப்பா அந்த பொறுப்பு? போக போக தெரியும். கண்ணு
பாடுதே வாழ்க்கை வானில் மனம் வாகை சூடவே வேகம் கொண்ட பறந்தோடுதே ஆஹா என்னாலும் சென்றாடும் வண்டாக புல்லாகும் தன்னால் பொங்கும் லவ்லிலாய் காலம் என்னோடு கைகூடும் என் நாவல் முன்னேறும் என் வாழ்வென்றும் ஜாலிலாய் மை ஃப்ரெண்ட் நெஞ்சத்து என்ன ஆனோ அஞ்சாதே கண்ணு பொன்னால் மலரும் உலகம் புகழும் உண்மையில் சந்தேகம் என்ன மை ஃப்ரெண்ட் நெஞ்சத்து என்ன ஆனோ அஞ்சாதே கண்ணு 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 கேரியா என்னடி இது இன்னும் மாலாவை காணோம் எந்த தியேட்டர் வாசல்ல நிக்கிறாளோ ஏன் இன்னைக்கு அவளுடைய அபிமான நட்சத்திரம் நந்தினி தேவி நடிச்ச குழந்தை உதடுகள் ரிலீஸ் ஆச்சு அப்பா வந்த மாதிரிதான் அது வந்துட்டாலே ஏண்டி மாலா உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது ஓ ஐ அம் டெரிபிலி சாரி இருங்க ஒரு நல்ல டியூன் வாசி சொல்றேன் ஏண்டி பேப்பர் வச்சிருக்கியா Thank you.